Yeah. Bang, bang. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா எறா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லாமே நான் அளந்து சேர்க்க போகிறேன். எறா வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நல்ல பெரிய எறா. இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். வினிகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனால் நம்ம வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா சில்லி சாஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. எல்லாமே நல்லா உள்ளே நல்லா சாரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துடலாம். நல்லா பெரட்டிட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருங்க. பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து நல்லா ஊற உள்ளே போய் சாரணும். நல்லா பெரிய இடம் அப்படிங்கிறப்போ நல்லா உள்ளே போய் சாரணும். இல்லை நடுவில் ஒரு கீரல் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்து இதை வந்து நான் பொரிக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை தான் நான் வந்து செய்ய போகிறேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டேங்கிறதுனால சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கோம். சாப்பாடு ஒரு விளக்கு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறதில்ல. நம்ம எப்பவும் போல் மீனெல்லாம் வறுக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதுக்காக லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கிற எறா எல்லாத்தையுமே நம்ம வந்து அதில் வந்து எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கமே நல்லா வேகட்டும். இப்போ 1 சைடு மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இதை வந்து மூடி போட்டுலாம் வேக வேணாம், அப்படியே வேகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா நாம் வந்து திருப்பி போட்டுடலாம். நமக்கு வந்து எல்லா சைடுமே நல்லா நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு நல்லா எரியலை. அதனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. 1 சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நமக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ நான் திருப்பி இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி நடுவில் உள்ளதான் நல்லா வெந்திருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து மாற்றி மாற்றி இது பண்ணிடலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட எறா எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷமாக நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து மாற்றிக்க போகிறேன். இதிலே வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் செய்யலாம். ஆனால் எனக்கு வந்து நிறைய எண்ணெய் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை நான் வந்து குழம்புல ஊற்றிக்க போகிறேன். அதனால் வேறு ஒரு தட்டில் நம்ம வந்து அந்த எறா எல்லாத்தையும் மாற்றி எடுத்துருங்க. மாற்றி எடுத்துகிட்டு நான் வச்சுருக்க குழம்புல அந்த எண்ணெயை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெயை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதே நம்ம கம்மியாக எண்ணெய் சேர்த்து நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தனால நமக்கு நிறைய எண்ணெய் மிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நெருப்பு துண்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நான் நெருப்பு துண்டு வச்சு நல்லா எரிய வச்சுருக்கேன். நெருப்பு துண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரியணும். கறித்துண்டு நல்லா எரிஞ்சு அந்த நெருப்பு கலரு நமக்கு வரணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த நெருப்போட ஸ்மெல் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறால இறங்கியிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நெருப்பு நல்லாவே சுட்டி எரியுது. பார்த்தீங்களா? கனகன்னு எரியுது. இதை கொண்டு வந்து நான் ஒரு பிளேட்டில் அதை வந்து வச்சுட்டேன். அந்த எறாவை சுற்றி வச்சுட்டேன். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அல்லது அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா காற்று போகாத அளவுக்கு அதோட ஆவி எல்லாமே வெளியில் வராத அளவுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லியோட மூடி தான். நமக்கு அந்தளவுக்கு ஆவி வந்து வெளியில் வராது. ஃபுல்லாகவே உள்ளே இருக்கும். இதை உடனே திறந்து பார்க்காதீங்க. அதோட ஆவிலாம் அடங்கி நமக்கு அந்த ஹீட் வந்து தொட்டு பார்த்தா தெரியும். அது இல்லாத போது நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி ஃபுல்லாகவே போயிடுச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அந்தளவுக்கு வித்தியாசம் டிஃப்ரெண்ட்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து
வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.